அடிமைன்னு சொல்றதுல அப்படி என்ன பெருமை இருக்கு? எனக்கு தெரியல. ஆனா அடிமையா இருக்கிறவங்களுக்கு அது பெருமையாமா, அவ்வளோ ஆனந்தமாமா, அது சந்தோஷமா அவங்களே சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாருமே ஒரு காலத்துல அடிமையா தான் இருந்திருக்கோம். நாட்டுல இருக்கிற ராஜாங்களுக்கோ, இல்ல ஜமீன்தாருங்களுக்கோ, ஏன் இந்த வெள்ளைக்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம அடிமையா தான் இருந்திருக்கோம். ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைச்சது தான் இந்த ஃப்ரீடம், இண்டிபெண்டன்ஸ்ங்கிறது. ஆனா இப்ப நீங்க வந்து, இல்ல நாங்க ஒருத்தங்களுக்கு அடிமையா தான் இருப்போம்ன்னு சொன்னா, இந்த இண்டிபெண்டன்ஸ் வந்துட்டு ஈஸியாலாம் யாருக்கும் கிடைக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டு, ரொம்ப வருஷம் கழிச்சு, இதுக்கு பின்னாடி நெறைய உயிர் தியாகங்கள், போராட்டங்கள் எல்லாமே எல்லா ஸ்ட்ரகுளுமே இருந்திருக்கு. இப்போ நீங்க ஈஸியா நான் அடிமை தான், கொத்தடிமை, 200 யுபிஐன்னு சொல்லும்போது, அப்போ இதுக்கு பின்னாடி கஷ்டப்பட்டவங்களோட சாக்ரிஃபைஸோ, இல்ல போராட்ட குணமோ, என்னலாம் இழந்திருக்காங்களோ, இதுக்கெல்லாம் நீங்க வேல்யூ பண்ணலன்னு தான் எனக்கு சொல்ல தோணுது. சொன்னேன், நீங்க ஒரு 10, 20 பேர் வேணா அடிமையா இருக்கறக்கு ஃபீல் பண்ணுங்க, ஹாப்பியா இருங்க. ஆனா ஒரு ஜெனரேஷன மொத்தமாவே நாங்க அடிமையா இருக்கறக்கு ஹாப்பியா இருக்கோங்கன்னுலாம் நீங்க வந்துட்டு பாலிஷ் பண்ணிட்டு இருக்காதீங்க. நம்ம ஏதாவது அட்வைஸ் பண்ணாவே பூமர்ன்னு சொல்லிட்டு போறாங்க. அவங்க நம்ம சொல்லி கேட்க போறாங்களா? ஆனாலும் பரவால்ல, நீங்க ஒரு மீட்டிங் வச்சிருக்கீங்க. ஆனா இது யார ப்ரூவ் பண்றதுக்கு இது வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல.